சூனிய நபிகள் நாயகத்தை வந்து நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்கள வந்து மஜ்னூன் பைத்தியம், அவங்க வந்து அவருக்கு வந்து மலக்கு வந்து ஒன்னை கற்றுக் கொடுக்குறாங்க, இப்படி எல்லாம் அந்த மக்கத்து காஃபிர்களும் சில பேரும் நபிகள் நாயகத்து மேல சில இழிச்சொல்லை சொல்லுவாங்க. அப்போ வந்து அந்த சொல்ல வந்து அல்லாஹ் எடுத்து சொல்றான். நல்ல கவனமா கேட்டுக்கிறணும். அல்லாஹ்வுடைய வாசகம் நேரடியா இருக்கும். மக்கள் பேசுவாங்க தெரியுமா, அதையே எடுத்து சொல்லுவான் அல்லாஹ். அவர்கள் அப்படி பேசினார்கள் அப்படின்னு சொல்லி, அது அல்லாஹ்வுடைய கூற்று கிடையாது, நடந்த சம்பவத்தை சொல்லுவான். இப்போ ஃபிரௌன் வந்து ஆன ரப்புக்கும் உள்ள ஆளாங்கன்னா அது அல்லாஹ்வுடைய சொல்லில்ல, அவன் சொன்னான். இப்படி பிரிக்கணும், ரெண்டு வகையா குர்ஆன்ல பிரிக்கணும். சரிங்களா? அப்ப நல்லவர்கள் இப்படி சொன்னார்கள், தீயவர்கள் இப்படி சொன்னார்கள், பிரிச்சு பார்த்துக்கணும். இப்போ ஒரு கூட்டம் அப்படி சொல்லுது. என்ன சொல்லுது? நபிகள் நாயகம் வந்து ஒரு மனநோயாளியை பின்பற்றாங்க அப்படின்னு ஒரு கூட்டம் சொல்லுது. அதை கண்டிச்சு அல்லாஹ் என்ன செய்யறான்? அப்படி சொல்றாங்களா? அவங்க யாரு தெரியுமா? அல்-ஸாலிமூன இன்ன தத்தபியு இல்லா ரஜுலுன் மஸ்ஹூரா. மஸ்ஹூராலும் இந்த சிகர் தான். முகமதே, உன்னை பார்த்து அவர்கள் சொல்கிறார்கள், என்ன மாதிரி சொல்கிறார்கள்? இவரை போய் பின்பற்ற, இவருக்கு ஏதோ ஒன்று ஆயிருக்குன்னு சொல்கிறார்கள். அவர்கள் யார் தெரியுமா? அநீதி இழைத்தவர்கள், அநியாயக்காரர்கள். அவர்கள் இதை சரியாக செவியேற்கவில்லை அப்படிங்கிறான். நல்ல கவனமா இந்த சொல்ல பார்க்கணும். எப்படி சிந்திக்கணும்னா, யார் ஒருத்தர் நபிக்கு வந்து சூனிய வச்சு அவரை மஸ்ஹூர் சிஹர் என்று சொன்னார்களோ அவர்கள் யாரா? அல்-ஸாலிமூன், அநியாயக்காரர்கள். அப்ப நபிக்கு சூனியம் வச்சுன்னு சொல்லக்கூடிய கூட்டம் யாரு? அநியாயக்கார கூட்டம். வசனம் எத்தனை? 17:47 பனு இஸ்ரேல்ல. அவர்கள் யாரு? அநியாயக்காரர்கள். நபிக்கு எப்படி சூனியம் வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்ன செய்யறான்? கண்டிக்கிறான். சூனியங்கிறது வந்து ரெண்டு அர்த்தத்துல, ஒன்னு கண்கட்டி வித்த, இன்னொன்னு பொய்க்கும் சொல்லுவாங்க. சூனியங்கிறது பொய் ஏமாத்துறான் அப்படிங்கல ஏதாவது சொல்ல, அதுக்கும் அந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அதுக்கு கீழே மறுபடி அல்லாஹ் வந்து விளக்குறான் பாருங்க 17:48. இதை பாருங்க. உன்லூர்னா என்ன தெரியுமா? பாருங்கள், சிந்தியுங்கள். ரெண்டு அர்த்தம் இருக்கு. கைஃப தரபு லக்கல் அம்சாலு ஃபதல்லு ஃபலா யஸ்ததிஊன சபீலா. முகமதே, உமக்கு எவ்வாறு அவர்கள் உதாரணம் காட்டுகிறார்கள். அம்சால்னா உதாரணம் காட்டுகிறார்கள் என்று பாருங்கள். இந்த மாதிரி தவறான உதாரணம் காட்டுகிறார்கள். அவர்கள் யார் தெரியுமா? ஃபதல்லு ஃபலா யஸ்ததிஊன சபீலா. அவர்கள் தான் வழிகட்டவர்கள், அவர்கள் நேர்வழியே அடைய முடியாது. ரெண்டு வசனத்தை ஜோடியா சொல்றான். யார் ஒருவர் இந்த மாதிரி சூனியம் செய்து நபிகள் நாயகத்தை சொல்கிறார்களோ அவர்கள் யாரு? அநியாயக்காரர்கள். அந்த வசனம் முடிஞ்சு கீழே 48வது 17:48 என்ன செய்யறான்? உனக்கு போய் இப்படி உமக்கு உதாரணம் சொல்கிறார்கள். எப்படிப்பட்ட உதாரணம்? உன்னை வந்து இந்த மஸ்கூர் என்று சொல்கிறார்கள். அவர்கள் தான் வழிகட்டவர்கள்.